நண்பர்களே, இபிஎஃப் கணக்கு பரிமாற்றம் எப்படி செய்யலாம் என்பதை செப்டம்பர் 1, 2024 வெளியிடப்பட்ட எங்கள் வீடியோவில் உங்களுக்கு தெரிவித்திருந்தோம். வேலையில் சேரும் பொழுது ஒவ்வொரு இபிஎஃப் உறுப்பினருக்கும் ஒரு உறுப்பினர் ஐடி மற்றும் ஒரு யுஏஎன் இருக்கும். பணி மாற்றம் ஏற்படும் பொழுது உறுப்பினருக்கு ஒரு புதிய உறுப்பினர் ஐடி ஒதுக்கப்படும். ஆனால் யுஏஎன் மாற்றம் இருக்காது. இபிஎஃப்ஓ 2012ஆம் ஆண்டு யுஏஎன் அதாவது யுனிவர்சல் கணக்கு எண்ணை அறிமுகப்படுத்தியது. இதற்கு முன்பு உறுப்பினர் ஐடி மட்டுமே இருந்தது. ஒரு இபிஎஃப் உறுப்பினர் ஒரு புதிய வேலையில் சேரும்போது அவருக்கு ஒரு புதிய இபிஎஃப் கணக்கு எண் வழங்கப்படும். மேலும் அவர் தனது பழைய இபிஎஃப் கணக்கை புதிய கணக்கிற்கு மாற்றம் செய்ய வேண்டும். இந்த செயல்பாட்டில் கணக்கு பரிமாற்ற விண்ணப்பம் முந்தைய அல்லது தற்போதைய முதலாளி மூலம் இபிஎஃப்ஓவிற்கு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக சமர்ப்பிக்கப்படுகிறது. அதன் பிறகு இபிஎஃப்ஓ பழைய கணக்கை புதிய கணக்கிற்கு மாற்றம் செய்கிறது. உறுப்பினரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த இவ்வாறு செய்யப்படுகிறது. இந்த செயல்பாட்டில் பெரும்பாலும் தாமதங்கள் ஏற்படுகின்றன. மேலும் உறுப்பினர் தனது முதலாளியின் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டிய நிலைமை இருந்தது. இதில் எழும் சிக்கல்களை கருத்தில் கொண்டு இப்போது இபிஎஃப் கணக்கு பரிமாற்றத்திற்கான சில புதிய வசதிகளை வழங்கியுள்ளது. அதாவது சில சந்தர்ப்பங்களில் பழைய அல்லது புதிய முதலாளியிடமிருந்து சரிபார்ப்புக்கான தேவை நீக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 15, 2025 அன்று இபிஎஃப்ஓ வெளியிட்ட சுற்றறிக்கையின்படி எந்தெந்த சந்தர்ப்பங்களின் போது முதலாளியின் தலையீடு தேவையில்லை என்பதை இப்போது நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம். 1. உங்கள் பழைய உறுப்பினர் ஐடி மற்றும் புதிய உறுப்பினர் ஐடி ஒரே யுஏஎன் உடன் இணைக்கப்பட்டிருந்து மேலும் இந்த யுஏஎன் அக்டோபர் 1, 2017 அன்று அல்லது அதற்கு பிறகு உருவாக்கப்பட்டு மேலும் இது ஆதாருடன் இணைக்கப்பட்டிருந்தால். 2. பழைய மற்றும் புதிய உறுப்பினர் ஐடி வெவ்வேறு யுஏஎன் உடன் இணைக்கப்பட்டு அக்டோபர் 1, 2017 அன்று அல்லது அதற்கு பிறகு வழங்கப்பட்டு மேலும் இது ஆதாருடன் இணைக்கப்பட்டிருந்தால். 3. பழைய மற்றும் புதிய உறுப்பினர் ஐடி ஒரே யுஏஎன் உடன் இணைக்கப்பட்டு அக்டோபர் 1, 2017க்கு முன்பு வழங்கப்பட்டு மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருந்தால். மேலும் 2 உறுப்பினர் ஐடிகளிலும் உறுப்பினரின் பெயர், பிறந்த தேதி மற்றும் பாலினம் ஒரே மாதிரியாக இருந்தால். 4. பழைய மற்றும் புதிய உறுப்பினர் ஐடி 2 வெவ்வேறு யுஏஎன் உடன் இணைக்கப்பட்டு இந்த யுஏஎன் களில் ஒன்று 2017 அக்டோபர் 1ஆம் தேதிக்கு முன்பு உருவாக்கப்பட்டு மேலும் 2 யுஏஎன் களும் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருந்தால். இது தவிர 2 உறுப்பினர் ஐடிகளிலும் பெயர், பிறந்த தேதி மற்றும் பாலினம் ஒரே மாதிரியாக இருந்தால். இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் உறுப்பினர் எந்த தொந்தரவும் இல்லாமல் முதலாளியிடம் செல்லாமல் தங்கள் இபிஎஃப் கணக்கை மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் ஆன்லைன் உறுப்பினர் போர்டல் அல்லது உமாங் செயலி மூலம் வீட்டிலிருந்து எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இபிஎஃப் கணக்கு பரிமாற்ற கோரிக்கையை தாக்கல் செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதுபோன்ற மேலும் பல தகவல்களுக்கு எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். இதற்கு எங்கள் சமூக இபிஎஃப்ஓ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. ஜெய் ஹிந்த்.